வணக்கம். மார்ச் மாத ராசி பலன்களை துல்லியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்ச் மாத கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம பார்த்துக்கலாம். மார்ச் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரெண்டு கிரகங்கள் தான் மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறாங்க. சூரியன் மாதம் ஒரு ராசிக்கு போயிட்டே இருப்பார். அதனால் பெரிய தாக்கத்தை சூரியனால் ஏற்படுத்த முடியாது. ஆனால் இந்த சனி பகவான் ஒரு ராசி விட்டு ஒரு ராசிக்கு போகிறது ஒரு அபூர்வமான நிகழ்வு. சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலங்கள் ஆகும். காலத்தை அதிகமாக அவர் எடுக்கிறதுனால ஒரு சம்பவத்தை அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு கிரகமாக சனி பகவான் இருக்கிறார். அவர் கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு போகிறதுனால 12 ராசிகளுக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். உலகியல் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் தன்னுடைய கும்பராசி அவருடைய சொந்த வீட்டில் இருந்தார். இப்போ மீன ராசிக்கு குருவுடைய வீட்டுக்கு போகிறார். தொழிலில் சிறப்பில்லாத நாடு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி ஏற்படும். நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டு இந்த நாடு ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பெல்லாமே ஏற்படும். நிறைய சேஞ்ச் நடக்கும். உலக நாடுகள்லேயே நிறைய சேஞ்ச் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. நீங்கள் எந்த ராசியில் வேணால் பிறந்திருக்கலாம். ஆனால் உங்கள் பிறப்பு கால ஜாதகத்தில் மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா, அதாவது அது சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் ஒரு பாதிப்பை கொடுப்பார். சந்திரன் இருக்குது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறது, இடம் மாற்றத்தை கொடுக்கறது, கடனை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பிரச்சனையை கொடுப்பார். அதே சூரியன் இருந்தது அப்படின்னா தந்தைக்கும் உங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். தந்தைக்கு ஏதாவது நோய் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரலாம். இந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுப்பார். அதே செவ்வாய் இருந்தது அப்படின்னா சகோதரர்கள் மூலிமா ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார். இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார். அப்புறம் விபத்து கண்டங்களை ஏற்படுறது, சனி செவ்வாய் கூடினாலே விபத்து கண்டங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். சுப விஷயங்கள் பார்க்கும்போது குரு பகவான் மீன ராசிக்குள்ளே இருக்க பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நல்ல தொழில் வளர்ச்சியை அடைவாங்க. புதுசாக தொழில் தொடங்குவாங்க. தொழில் வளர்ச்சி ஏற்படும். சுக்கரன் இருந்ததுனால நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். மனைவி வேலைக்கு போவாங்க. பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ராகுவாக இருந்ததுன்னா தொழிலை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. செஞ்சுட்டு இருக்கிற வேலையை விரிவுபடுத்துவாங்க. அதே கேது இருந்தது அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே உண்டு. ஏன்னா சனி பகவான் தான் கர்மாக்காரகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறக்கும்போது அந்த மீன ராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்குதோ அதோடைய தன்மைக்கு தான். இப்போ சுபகிரகங்கள் சனியுடைய நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா நல்ல பலனையும், சனி பகவானுடைய பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீமையான பலன்களையும் அனுபவிக்க போகிறீங்க. அதனால தான் சனி பயிற்சி ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. சரி, இப்போ 12 ராசிகளை பற்றி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது, எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது, எந்த மாதிரி யோக பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 8வது ராசி, மறைபொருள் ரகசியத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். செவ்வாய் பகவான் எந்தெந்த விஷயத்துக்கு காரகத்துவம் வசிக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். காரகத்துவம் அப்படின்னா ஓனர்னு அர்த்தம். சகோதர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் செவ்வாய். செவ்வாய் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல பலம் பெற்று சுபகிரகங்களுடைய தொடர்பு பெற்று நல்ல பலமாக இருந்தார் தான் அண்ணன் தம்பியோடைய நீங்கள் பிறக்க முடியும். அவங்களோட ஒற்றுமையாக வாழணும் அப்படின்னா அந்த செவ்வாய் பலம் பெற்றிருக்கும் போது தான் அது நடக்கும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய் தான். ஏன்னா கணவரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஸ்தான பலம் அடைஞ்சு பலமாக சுபகிரகங்களுடைய பார்வையை பெற்று சேர்க்கை பெற்று பலமாக இருந்தார் அப்படின்னா எப்பேற்பட்ட கணவராக இருந்தாலுமே நல்லா தங்கமாக பார்த்துக்குவார். நீங்கள் போய் வரனே தேட வேண்டாம். எப்பேற்பட்ட மாப்பிள்ளையும் நீங்கள் கட்டினீங்கனாலுமே அவர் தங்கமான ஆளாக இருப்பார். அவர் அப்படியே உள்ளங்கையில் வச்சு தாங்குவார். அதே செவ்வாய் எங்காவது பாவ கிரகங்களோட கூடி பகை பெற்றோ இல்லை ராகு கேது சனியோடு சேர்ந்து பலகீனமான ஒரு அமைப்பில் உட்காந்துக்குச்சு அப்படின்னா
நீங்கள் சல்லடை போட்டு சலிச்சாலுமே வந்து நல்ல மாப்பிள்ளையை பிடிக்கவே முடியாது. அது வரைக்கும் நல்ல மாப்பிள்ளையாக இருப்பார், அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அடிதுடி வம்பு வழக்குன்ட்டு போயிடும். அந்த செவ்வாய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். அதுக்கப்புறம் வந்து பூமிக்காரகன் வந்து சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் தான். ஒருத்தங்க பேரில் வந்து இடம் அமையுது, பூமி அமையுது அப்படின்னா அந்த செவ்வாய் பலம் பெற்றிருக்கும் போது அது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து கோபத்துக்கு அதிபதி, தைரியத்துக்கு அதிபதி, வீரியத்துக்கு அதிபதி. ஸ்ட்ரென்த்து உடம்புல இருக்கோன்னா அந்த செவ்வாய் வந்து பலமாக இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து காவல்துறையில் வேலை பார்க்குறது, இராணுவத்தில் வேலை பார்க்குறது, மருத்துவராக இருக்கிறது. அதாவது கத்திரி பிடிச்சி ஒரு உடம்பை வெட்டி அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்றிருக்கும் போது தான் வந்து அதை செய்ய முடியும். அந்த செவ்வாய் வந்து நல்ல சுபகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று பலமாக இருக்கும்போது அந்த வேலையை வந்து அவங்க செய்வாங்க. கட்டுமானத்துறையில் வந்து இன்ஜினியராக இருக்கிறாங்கனாலுமே அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்றிருக்கும் போது அது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து சமையல்காரர், ஹோட்டலில் வந்து சமையல்காரராக இருக்கிறது, பெரிய கல்யாண மண்டபத்தில் சமையல்காரராக இருக்கிறார் அப்படின்னாலுமே வந்து இந்த செவ்வாய் பலம் பெற்றிருக்கணும். ஏன்னா அவர் செவ்வாய் வந்து ஒரு நெருப்பு கிரகம் அப்படிங்கிறதுனால நெருப்பு சார்ந்த துறைகள்லையும் வந்து அவரை பணி செய்ய வச்சு அதன் மூலிமா வந்து வருமானத்தை வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து விபத்துக்கு அதிபதியும் வந்து செவ்வாய் தான். செவ்வாய் இல்லாமல் எந்த ஒரு விபத்தோ இல்லை உடம்பை கிழிக்கிறதோ, காயமோ, தையல் போடுறதோ, வெட்டுக்காயமோ எதுவுமே வந்து வராது. செவ்வாய் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அந்த செவ்வாய் வந்து சுபகிரகங்களுடைய சேர்க்கை பெற்று பலமாக இருந்தார்னா அவங்களுக்கு என்றைக்குமே விபத்து நடக்காது, காயம் ஏற்படாது. அதே செவ்வாய் எங்காவது பலகீனமாக பாவகிரகங்களோட கூடி அந்த சனி ராகுவோட மெயினாக கூடிட்டார்னா கட்டாயம் வந்து விபத்து கண்டங்கள் வந்து வரும். அது வந்து அந்த கிரகத்துடைய தசாபுத்திகள் வரும்போது தான் வந்து அந்த வரும். மற்ற டயத்தில் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ மார்ச் மாத கிரக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ம ராசி ஏதாவது பாவகிரகம் பார்க்குதா சுபகிரகம் பார்க்குதானா, பாவகிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்க்குறார். ஆனால் இந்த மாதத்தோட வந்து விருச்சிக ராசிக்கு வந்து இந்த சனி பகவானுடைய கெட்ட பார்வை வந்து விலக போகுது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மார்ச் 30 வந்து சனி பகவான் வந்து கும்பராசி விட்டு மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் வந்து இந்த கெட்ட பார்வைன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை விருச்சிக ராசிக்கு வந்து விழுகாது. அப்படிங்கும்போது இனிமேல் வந்து இது வரைக்கும் ஏதாவது உடம்புல நோய் தொந்தரவுகள் இருக்கிறவங்க, கடனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து படிப்படியாக விலகிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும். உடம்புல இருக்கிற அந்த சோம்பேறித்தனம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து, ஏன்னா அவர் தான் வந்து ராஜ யோகாதிபதி, தனாதிபதி, பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசியை பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா சந்திரன் வந்து உடல் காரகன் சொல்லக்கூடியவர், உடல் காரகன், மனோகாரகன், எண்ண ஓட்டத்துக்கு வந்து காரகன். அப்படிங்கிறதுனால அந்த உடம்பில் வந்து குருவுடைய ஒளி வந்து படும்போது அந்த நோய் தொந்தரவுகள் இருக்காது. உடம்புல ஏதாவது தேவையில்லாத வியாதிகள் இருந்ததுனாலுமே அது எல்லாமே வந்து ரெடியாக உண்டான ஒரு அமைப்பு. எண்ண ஓட்டங்கள் வந்து சீராக ஒரே மாதிரி இருக்கும். நெகட்டிவான எண்ணங்கள் வந்து வராது. அப்புறம் முடிவெடுக்கிறதுல இதுவா அதுவாங்கிற அந்த குழப்பமோ தடுமாற்றமோ வந்து இருக்காது. தெளிவாக வந்து முடிவெடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே. ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கேந்திரஸ்தானத்தில் தான் இருக்கிறார். இவர் மார்ச் 15 வந்து மீன ராசிக்கு வந்து போயிடுவார். கிட்டத்தட்ட 5ஆம் இடத்துல வந்து 4 கிரகங்கள் வந்து இருக்குது. 5ஆம் இடங்கிறது ஒரு நல்ல ஸ்தானம். அந்த இடத்துக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்போ ராசி அதிபதி வந்து 8ஆம் இடத்துல அமர்ந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து பிடிவாத தன்மையாக இருப்பீங்க. ஒரு செயலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை வந்து நான் முடித்து காட்டுறேன் பாரு அப்படிங்கிற ஒரு துணிவு வந்து வரும். வக்கரங்கிறது ஒரு பிடிவாதமாக எந்த ஒரு செயலையுமே செய்ய வைக்கிறதா வந்து வக்கரம். 8ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்மறையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலுமே ஜென்ம ராசிக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறதுனால ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான பலன்கள் வந்து பெரிய அளவில் வந்து உங்களை பாதிக்காது. 5ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும். குழந்தை பிறப்பில் தடையாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பு ஏற்பட்டு அந்த புத்திர பாக்கியம் வந்து நல்ல முறையில் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஏன்னா குரு வந்து பரிவர்த்தனை யோகத்தில் வந்து 5ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த புத்திர பாக்கியத்தையும் வந்து ஏற்படுத்துவார். 2 சுபகிரகங்கள் சொல்லக்கூடிய சுக்கிரனும் குருவும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது 5, 7ஆம் இடங்கள் வந்து சம்மந்தப்படுறதுனால
காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து மனைவி மேலே வந்து ஒரு இனம் புரியாத அன்பு பாசமெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து கட்டாயம் வந்து ஏற்படும். 5ஆம் இடத்துல வந்து அதிகரங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். குரு பகவான் வந்து 7ஆம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்குறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்ன ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா, உங்கள் ராசியாதிபதி வந்து 8ஆம் இடத்துல அமர்ந்து வக்கரகதியில் இருக்கிறதுனால மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத கவலையோ இல்லை ஏதோ ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி அது வந்து பெரிய அளவில் வந்து பாதிக்காது. ஏன்னா ஜென்ம ராசி வந்து குரு பகவான் பார்க்குறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து உங்களை வந்து தாக்காது. உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அதிதெய்வம் சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வந்து நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அடிக்கடி வந்து பழனிக்கு போய் வழிபாடு செய்கிறது, திருச்செந்தூர் போய் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது, இதெல்லாமே வந்து செவ்வாயை வந்து அதிகமாக பலப்படுத்தி உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.